வேண்டியவங்க லிஸ்ட்ல இருக்கிற முதல் ஆளே நீதான். அதுல ஒண்ணு 1000 பேரோட ஜுட்சுவ காப்பி பண்ண ஒருத்தன்னு போட்டிருந்துச்சு. ககாஷி தி காப்பி நிஞ்சா. ஹலோ गाइस, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மாதிரியான ஒரு வீடியோவோ உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் எனக்கு வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே என்னால் ஃப்ரீயாக வந்துட்டு எடிட் பண்ணி தர முடியாது. ஸோ எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பெய்ட் வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு வீடியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் 50 rupees தான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சாங் கேட்குறீங்களோ அந்த சாங்க்கு வந்துட்டு நான் எடிட் பண்ணி தருவேன். அதே மாதிரி பர்த்டே வீடியோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ ஸோ அதை வந்துட்டு நான் எடிட் பண்ணி தரேன். ஸோ ஒரு வீடியோக்கு ஜஸ்ட் 50 rupees தான். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்க் ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்குது. அந்த வீடியோ பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட்ஸும் ஃபஸ்ட்லேயே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லிரிக்ஸ் வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ ஆட் பண்ணுற இந்த வீடியோ டெம்ப்ளேட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 10.10 செகண்டில் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கெட் வந்துடும். இங்கே நம்மளோட ஒரு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோவை இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரல் வச்சு நார்மலாக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணி உங்களோட ஃபோட்டோ அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவோட எட்ஜுக்கு வந்துடும். ஸோ மறுபடியும் இன்னொரு டைம் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த லாஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். அதாவது 15.5 செகண்ட் கிட்ட வந்துடும். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் பீட் மார்க் வரைக்கும் அந்த ஃபோட்டோ லென்த்தை இன்க்ரீஸ் பண்ண கீழே உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் லென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ இந்த ஃபோட்டோக்கு வந்துட்டு ஒரு ஷேக் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்கு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு ஃபோட்டோக்கு வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். இப்போ நம்ம அந்த ஆட் பண்ண ஒரு ஃபோட்டோ வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோக்கு இந்த எஃபெக்ட்டை மட்டும் பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ ஒரு கலர் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு மறுபடியும் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உடனே இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லேயர் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் லேயருக்கு நேராக லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். அதே மாதிரி கீழே உள்ளதையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு காப்பி 2 லேயர்ஸ்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. ஓகே, பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 2 லேயர் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அந்த வீடியோ எடிட்டிங் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் 720 பிக்சலில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.